ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரேவதியோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு கேக் கட் பண்ணுறதுக்காக குழந்தைய தேடுவாங்க. பார்த்தா குழந்தை ஒரு பாக்ஸில் விளையாட்டுத்தனமாக மறைஞ்சிருந்திருப்பாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு தேள் இருந்ததால் குழந்தைய கொட்டிடுது. ஸோ இதை கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டு உடனே டாக்டர் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் போட்டு முதலுதவி என்ன பண்ணணும் அப்படின்னதும் டாக்டர் இந்த முதலுதவியை பண்ணுங்கன்னா கொஞ்ச நேரத்தால் வந்துடுறான் அப்படின்னதும் கார்த்திக் குழந்தைக்கு அதே மாதிரி பண்ணிடுறாங்க. பண்ண உடனேயே குழந்தை கண்ணு முழிச்சிடுது. உடனே இதை பார்த்து குழந்தையோட அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயோ பாப்பா, என்னடா எதுக்காக இப்படி இங்கெல்லாம் மறைஞ்சேன், எதுக்காக இங்கே மறைஞ்ச சொல்லு அப்படின்னு போது, நான் விளையாடிட்டு இருந்தேம்மா, அதனால தான் அதுக்குள்ளே போய் மறைஞ்சேன். ஆனால் அதுக்கப்புறமா ஏதோ என்ன கடிச்சிருச்சு அப்படின்னு போது, ஐயோ அம்மா பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படின்னு குழந்தையோட அம்மா பதறிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து டாக்டர் செக் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஒரு ஊசி போட்டிருக்கேன், நல்ல வேலை முதலுதவி பண்ணதால தான் குழந்தைய காப்பாற்ற முடிச்சிருக்கு, இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னதும் ரொம்ப நன்றி டாக்டர். இங்கே பாருங்கள், நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லை, இந்த முதலுதவியை பண்ணாரே இவருக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு டாக்டர் கிளம்பினதும் இன்னும் எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் இத்தனை பேர் படித்தும் எங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் போயிட்டு, ஆனால் படித்தவங்களை விட ஒரு நல்ல அறிவோட இந்த காரியத்தை பண்ணியிருக்கேன், உங்களை போய் தப்பா பேசி அவமதிச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க. குழந்தையோட அம்மா அப்பா எல்லாருமே. உடனே கார்த்திக், இதில் என்னங்க இருக்கு, ஜஸ்ட் ஒரு முதலுதவி தானே பண்ண, இனியாச்சும் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க, சரி குழந்தை ஃபீல் பண்ணுவா, வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னதும் உடனே எல்லாரும் ஹாப்பியாக போய் கேக்லாம் கட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜா, நான் நினச்சதை விட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க, உண்மையிலேயே நீ கிரேட்டா அப்படின்னது சரி, அவங்க புகழ்ந்து முடிச்சு இப்போ நீ புகழ்றியா அப்படின்னு கார்த்திக் ரேவதி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பாட்டி எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி எப்படியாச்சும் நாம கார்த்திக்கிட்ட காதலை சொல்லியே ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஸ்வாதி அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க இன்வைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ஸோ அங்கே பார்த்தோன்னா எல்லா பசங்களும் குடிச்சிட்டு இருக்காங்க. அதில் இருக்கிற ஒரு பையன் மட்டும் ஸ்வாதியை பார்த்துட்டு இருக்கான். உடனே என்ன பண்ணுறான்னா, ஸ்வாதி குடிக்கிற யூஸில் வேறு ஒரு விஷயத்தை கலந்துடுறான். இது புரியாமல் ஸ்வாதி குடிச்சு அந்த இடத்துலையே மயங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்தியும் ரேவதியும், இங்கே பாரு அங்கே ஸ்வாதி தனியாக இருப்பா, நம்ம கிளம்பலாம் அப்படின்னதும் உடனே ரேவதி பயப்படுறாங்க. அச்சோ, கடைசி வரைக்கும் கார்த்திக்கிட்டு காதில் சொல்ல முடியாமல் போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படி என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு கார்த்திக் கேட்டதும் கிளம்பலாம் அப்படின்னுட்டு ரேவதியும் கார்த்தியும் கிளம்பி நேராக ஹோட்டலுக்கு வராங்க. அங்கே பார்த்தா ஸ்வாதியை காணும். உடனே ரேவதி அடித்து பிடிச்சிட்டு, ராஜா ஸ்வாதியை காணும் அப்படின்னது என்ன சொல்கிற? ஆமாம் ராஜா, ஃபோன் போட்டு பார்த்தேன், எங்கே தேடி காணும் அப்படின்னு போது, நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல அவளை தனியை விட்டுட்டு போக வேணான்னு, நீ கேட்கையில் பார்த்தியா, நினச்சேன் கண்டிப்பாக இது அவரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் என்ன சொல்கிற? ஆமாம், நேற்று ஒருத்தர் என்னை பார்த்து பேசின இல்லையா, அவரோட பொண்ணும் அங்கே பாட வந்திருந்தா, அவரோட பொண்ணு ஜெயிக்கிறதுக்காகத்தான் ஸ்வாதி அவர் கண்டிப்பாக எதுவும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு போது, என்ன ராஜா பயமுறுத்தாட்டுற மாதிரி பேசிட்டு இருக்க, பின்ன நான் சொன்னல ஸ்வாதியை விட்டுட்டு போக வேணான்னு, சரி பேசி எந்த ஒரு யூஸும் இல்லை, முதல்ல வா விசாரிக்கலாம் அப்படின்னுட்டு கார்த்திக் ரிசப்ஷனில் போய் விசாரிக்கிறாங்க. உடனே ரிசப்ஷனிஸ்ட்டும் இப்படி இந்த ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருக்காங்க, அங்கே ஏதோ ஒரு பார்ட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு போது, உடனே கார்த்திக்கும் ரேவதியும் கிளம்பி நேராக ஸ்வாதி இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, ஸ்வாதியை ஒரு ரூமில் அழைச்சிட்டு போய் படுக்க வைக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் நேராக ரேவதி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படின்னு பார்த்து அந்த பையன் ஸ்வாதிக்கிட்ட தப்பாக நடந்துக்க போகிற சந்தர்ப்பத்தில் கார்த்தி அடின்னு அடித்து ஸ்வாதியை காப்பாற்றிடுறாங்க. உடனே ஸ்வாதி மயங்கி கிடக்குறாங்க. ரெண்டு பேரும் அழைச்சிட்டு நேராக ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் கார்த்திக் இது பாரு, ஸ்வாதிக்கு வேறு ஏதோ கொடுத்துருக்காங்க, அதனால தான் மயக்கம் தெரியாமல் இருக்கா, நீ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்க வை, நாளைக்கு நல்லபடியாக பாடணும் அப்படின்னதும், சரி ராஜா மன்னிச்சிட்டு ராஜா, நீ அவ்வளோ சொல்லியும் நான் பாரு, என்ன
அப்படின்னா என்னை செருப்பாலேயே அடிக்கணும் அப்படின்னதும் சரி நடந்தது நடந்து போச்சு, இனி அவளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னுட்டு கார்த்திக் வந்து ரூமுக்கு போனதும் இந்த பக்கம் ஸ்வாதி கண்ணை முழிக்கிறாங்க. அக்கா எனக்கு என்ன ஆச்சுக்கா அப்படின்னு போதும் ரேவதி ஸ்வாதி கண்ணத்துலேயே அடிக்கிறாங்க. ஏக்கா அடிக்க பைத்தியம் ஆடி நீ, நானும் ராஜாவும் வரலன்னா என்ன ஆகி இருக்கும் தெரியுமா அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொன்னதும் ஸ்வாதி அதிர்ச்சி ஆறாங்க. மன்னிச்சிருக்கா, ரூமில் இருக்க போர் அடிச்சிக்கா, அதனால தான் ஃப்ரெண்ட் பக்கத்தில் தானே அப்படின்னு போயிட்டு இனி அப்படி தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு ஸ்வாதி வந்து அழுதுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா என்ன நடக்குதுன்னா ஸ்வாதி வந்து பாடுறதுக்கு போகிறாங்க. அது நம்ம ஸ்வாதி கூடவே நம்ம கார்த்தியும் ரேவதியும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்திருப்பாங்க இல்லையா, நம்ம கார்த்திக் கையெழுத்து போட்டதும் கார்த்தியோட ஃபோட்டோ இருக்கிறது எல்லாம் அந்த காப்பியை எடுத்துட்டு நேராக சந்திரா கிட்ட வந்து காமிக்கிறாங்க. சூப்பருங்க, இந்த ஒரு ஆதாரம் போதும் அவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு. சரி நான் இப்போவே கொண்டு போகிறேன், அக்கா இன்னைக்கு வந்துடுவா, அக்கா அவன் வாரத்துக்குள்ளே இதை பார்த்ததும் வீட்டுக்குள்ளேயே வரவிட மாட்டா, வெளியில் வச்சு அடித்து துரத்திடுவா அப்படின்னதும் சூப்பர் சந்திரா, அந்த வேலையை முதல்ல பாரு அப்படின்னுட்டு போனதும் உடனே சந்திரா அந்த ஜெராக்ஸ் காப்பியை எடுத்துகிட்டு வந்து டேய் நீ இதாண்டா கடைசியாக வீட்டில் இருக்க போகிற நாள்னு வில்லத்தனமாக யோசிக்கிறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்ம மயில் இந்த விஷயத்த அறிஞ்சு கார்த்திக்கிட்ட ஃபோட்டோவுக்கு பதிலாக கார்த்திக்கோட ஃப்ரெண்ட் ராஜோட ஃபோட்டோவை மாற்றி வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.